Hi, hello, welcome to your channel. It's okay, baby. இன்னைக்கு அடரா குக்கில நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போறோம். அது என்னன்னா என்ன फ्रेंड्स PUBG பேன் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப சோகமா இருக்கீங்களா? வாங்க நம்ம PUBG ஸ்வீட் செய்யலாம். அதாங்க PUBG Pretty Unique Banana Gulab Jamun. Friends, இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஓகேவா? வாங்க குக்கிங்க்கு போலாம். 3 banana நல்லா கனிஞ்சது 5 tablespoon கடலை மாவு 1 tablespoon butter 1 tablespoon milk powder 1 tablespoon sugar 1 cup water 1 cup sugar இந்த 5 ஐட்டத்தையும் blend பண்ணிக்கோங்க இந்த 2 ஐட்டமும் சிரப் காய்ச்சறதுக்கு ஒரு பவுல்ல உரிச்சு வச்ச பனானாவை எடுத்துக்குவோம் இது மீடியம் சைஸ் பனானா நல்லா கனிஞ்சது அதுக்கு மேலே கடலை மாவை போட்டுக்கோங்க இந்த மாதிரி பிளெண்டர் இருந்தால் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கையால் ஸ்பூன் வச்சு அடிச்சுக்கோங்க இப்போ பட்டரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாக்கி கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன் மில்க் பவுடர் சுகர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறேன் இதில் சோடா போட மறந்துட்டேன் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேட்டர் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இதோட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதனால் இன்னும் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை குலாப் ஜாமுன் சைஸுக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும் அதுக்கு முன்னாடி குலாப் ஜாமுன் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் 2 ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இது நம்ம சிரப்பில் சேர்க்கணும் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு எல்லாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான டிங்னு தட்டுங்க இப்போ குலாப் ஜாமுக்குள்ள சிரப் தயார் பண்ண போகிறோம் பேனில் 1 கப் சுகர் எடுத்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மெதுவாக கிளறி விடுவோம் ரெண்டு நிமிஷம் 3 நிமிஷம் வேணாம் ஒரு 4-5 நிமிஷம் கிளறி விடுங்களேன் இப்போ ஜீரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன குலாப் ஜாம் பண்ணி இந்த ஜீராவில் போடணும் ஓகே இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு மினி ஸ்வீட் அதனால நான் இப்போ ஒரு மினி கடாய் எடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க குலாப் ஜாம் பேட்டரை இதில் குலாப் ஜாம் ஷேப்பில் ஃப்ரை பண்ண போகிறேன் இது மாதிரி ஒரு சின்ன கரண்டியாக எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் நினச்சிட்டு அந்த பேட்டர் மாவை எடுங்க பேட்டர் மாவை எடுத்து ஆயிலில் விடுங்க பால் மாதிரி சின்ன சின்னதாக ஆயிலில் போட்டுக்கோங்க வாவ் வாட் எ மிராக்கல் கோல்டன் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வாவ் எப்படி இருக்கு பாருங்க மறக்காமல் சூடை மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் கரிஞ்சு போகாது
ஓகேங்க, இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல? வெரி நைஸுங்க. இப்போது ஃப்ரை பண்ணதை எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பப்ஜி ரெடி. பப்ஜி கேம் விளையாண்டு ஃபீல் பண்ணாதீங்க. பப்ஜி ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. அக பார்க்கும் போதே எச்சு விடுதே. ட்ரை பண்ணுங்க மக்களே, ட்ரை பண்ணுங்க. சூப்பருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இப்போயே சாப்பிடணும் போல இருக்குல்ல? உடனே செய்யுங்க, உடனே சாப்பிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி நல்லா இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான டிங் எடுத்துட்டுங்க. அப்போ அது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். மக்களே, அந்த சப்ஸ்கிரைபு மறக்காமல் டக்குன்னு தட்டுங்க. பெல்லையும் டிங்குன்னு தட்டுங்க. மறக்க மாட்டீங்கல்ல? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா?